நீ ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? உனக்கு தான் சஸ்பென்ஸ் வைக்கிறது பிடிக்கும்ல, அப்ப இதுவும் சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். என்ன துர்கா பாக்குற? நேத்து பூஜை ரூம்ல இருந்து எடுத்த காமாட்சி விளக்கு தான். கோவிலுக்கு போகும்போது ஏத்திட்டு போகணும்னு இருந்துச்சு. ஆனா விளக்கு ஏத்தாமலேயே போயிட்ட. நீ திரும்பவும் வந்து இந்த விளக்கை ஏத்தணும்னு நான் வேண்டிட்டு தான் வந்தேன். இப்போ அசோக்கோட மனைவியா உன் கையால விளக்கேத்து. என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம ஓவர் பில்டப்பா இருக்கத்த. இப்பவே என் மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கு. நம்ம எதுக்கும் 2 அடி தள்ளியே நிப்போம். நெருப்பு நம்மள பத்திக்க போகுது. அம்மா, மீனா, பல்லி விழுந்தா என்ன இப்படி அலறி கத்துவ? துர்கா ஏத்தன விளக்கு 2 நிமிஷம் கூட எரியல. எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு பாரு துர்காவோட முகம் எப்படி வாடி போயிடுச்சுன்னு. என்னக்கா நீங்க ஏதோ நானே வேணும்ட்டு தள்ளி விட்ட மாதிரி சொல்றீங்க? பல்லி விழுந்தா எல்லாருமே பயப்படதானே செய்வாங்க. ஏ சத்யா, எதுக்கு இப்ப வீணாவை திட்டுற? இவ விளக்கேத்தின நேரம் பல்லி மேல விழுந்துருச்சுன்னா சகுனம் சரியில்லைன்னு அர்த்தம். அதனாலதான் இவ ஏத்தின விளக்கு அணைஞ்சிருக்கு. பெரியவரே, எனக்கு என்னமோ இவ காலடி எடுத்து வச்ச நேரம் இப்படி நடந்திருக்குமோன்னு தோணுது. இது நல்லதா படல. இந்த குடும்பத்துக்கு இன்னும் என்ன கேடெல்லாம் வந்து சேருமோ ஒண்ணும் தெரியல. சரியா சொன்னீங்க அத்தை. துர்கா மறுபடியும் நம்ம வீட்ல காலடி எடுத்து வச்சத கெட்ட சகுனமா பல்லி விழுந்து காட்டி கொடுத்துருச்சு. சத்யாக்கா, உங்களுக்கு துர்காவை பிடிக்கும்ன்றதுக்காக அவளை குத்தம் சொல்றதுக்கு பதிலா என்ன திட்டுறீங்க? அர்ஜுன் மாமா ஏன் மேல பழி போடுறாங்க? அக்காவை கண்டிக்காம அமைதியா நிக்கிறீங்க. ஆமா சத்யா, அவனை விட்டுட்டு ஊருக்கு போறேன்னு சொன்னவள எதுக்கு மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்? பாரு, பள்ளி விழுந்து சகுனம் சரியில்லைன்னு காட்டிடுச்சு. நம்ம குடும்பத்துக்கு என்னெல்லாம் கஷ்டம் வர போகுதுன்னு தெரியல. இப்ப அது என்னன்னு தான் பார்க்கணும்.